ஹாய் பசங்களா, இன்னைக்கு வந்து அஞ்சரை பெட்டிலையும் மசாலா பெட்டிலையும் என்னென்ன வைக்க போகிறோம், அதாவது டெய்லி யூஸ்க்கு நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் வச்சுக்குவோம். அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம், என்னென்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடுகு, உளுத்தம்பருப்பு. இது வந்து நம்ம எது தாளித்தாலும் கடுகு உளுத்தம்பருப்பு போடுவோம், வெஜிடேரியன் எதுனாலும். அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, இது சோம்பு, இதுக்கு பேர் வந்து பட்டை. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சோம்புக்கும் ஜீரகத்துக்கும் டிஃப்ரென்ஸு. சோம்பு வந்து குருமா அந்த மாதிரிக்கெலாம் போடணும். இது வந்து ஜீரகம் வந்து கூட்டு சாம்பார் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும். அது வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம் எப்படி இருக்குது, சோம்பு எப்படி இருக்குது பாருங்கள். ஜீரகம் வந்து நம்ம இளைக்கிறதுக்கு உதவும், அதனால் அதுவே ஒல்லியாக தான் இருக்குது. இப்போ உடம்பை சீராக வச்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறது தான் சீரகம். அது ஒல்லியாக இருக்குது, எப்படி சீராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோம்பு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, வயிற்று வலி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது, அவ்வளோதான். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுத்துக்கும், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சமைக்கும்போது எதெல்லாம் எதில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மசாலா அஞ்சரை பெட்டி பாருங்கள். இதில் முக்கியமான மசாலாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுதான் பட்டை. பட்டை வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி சுருள் சுருளாக இருக்கணும். சில பட்டை வந்து இன்னும் டார்க்காக அப்படியே கட்டை மரப்பட்டை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வாங்கக்கூடாது. இந்த மாதிரி சுருள் பட்டை, இதுதான் சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டை வந்து சைனா பட்டைன்னு சொல்லுவாங்க. அது எங்கிட்ட இல்லை, நீங்கள் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இந்த இப்படி மெல்லிஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரிஜினல் பட்டை. அந்த சைனா பட்டை வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, ஸோ அதெல்லாம் வாங்காதீங்க. அடுத்தது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுதான் அடிக்கடி சொல்லுவாங்களே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்ன்னு சொல்லிட்டு. எல்லாமே கரம் மசாலா சாமான் தான். அது கடல் பாசி, அப்புறம் இது வந்து ஸ்டார் அனீஸ். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார் மாதிரியே இருக்கும். மசாலாலாம் பொதுவாக உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. என்ன கேட்டாக்கா, இது ஒன்றுத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இது வந்து நல்ல ஃபீவர்லாம் இருந்துச்சுனாக்கா இதை வந்து நல்ல கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கலாம், ஃபீவரை குறைக்கிற சக்தி அதுக்கு இருக்குது. அடுத்தது வந்து இது ஜாதி பத்திரி பூ மாதிரி இருக்குல்ல, ஜாதிக்காய் மேலே இருக்கிற பூ தான் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஜாதிக்காய், இது உருண்டையாக இருக்கும். இது வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன், நல்ல குட்டியாக இருக்குது. ஜாதிக்காய் இதெல்லாம் பிரியாணிக்கு அந்த மாதிரி ரேட்டதுக்கெலாம் இது எதுக்கு எப்போ யூஸ் ஆகுதோ அப்போதைக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன். இது வந்து கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க. முக்கால்வாசி நார்த் இண்டியன்ஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கரம் மசாலா அரைக்கும் போது யூஸ் பண்ணலாம். இது வந்து இப்படி ஃபுல்லாக மூடி இருக்கும், அது நம்ம இப்படி விரித்து தோலெல்லாம் தூக்கி போட்டுட்டு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெதை இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இந்த ஏலக்காய் மாதிரி தோலோடு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து ரோஜாப்பூ இருக்குல்ல, காஞ்சி போன ரோஸு. இது வந்து எங்கள் வீட்டில் சீசனில் பூத்த பூவெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். இது சும்மா இன்றைக்கி பூத்த பூ, இப்போ சீசன் இல்லாதனால இப்படி பூத்துருக்கு. இந்த மாதிரி பூவெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நாட்டு மருந்து கடையிலையும் கேட்கணும், ரோஜா இதழ், பன்னீர் ரோஜா இதழ்னு கேட்கணும். நல்லா வாசனையாக இருக்கும்ல பன்னீர் ரோஸ், அதோட இதழ். இது வந்து குருமாவுக்கு தேங்காய்லாம் அரைக்கும் போது இதையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து மராட்டி மொக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை நான் எடுக்கிறேன். இந்த மராட்டி மொக்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், என்றைக்காவது யூஸ் பண்ணுறது தான் மராட்டி மொக்கு. இருக்குது பார்த்தீங்களா, இது மராட்டி மொக்கு. இதெல்லாம் ஆந்திராவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், இவ்வளோ தான் மசாலா பெட்டியில் இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் எப்பப்போ எவ்வளோ போடணும் என்ன ஏதுன்ட்டு நான் அடுத்த வீடியோவிலலாம் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு இது ஒன்று இருக்குது, இது வந்து பிரியாணி இலை. இது வந்து நான் ரொம்ப சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். பொதுவாக அந்த அரிசியெல்லாம் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு, அரிசியில் போட்டு வைக்கிறதுக்கு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பிரியாணிலாம் போடுவாங்க, நான் ரொம்ப போட மாட்டேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து அஞ்சரை பெட்டியும் மசாலா பெட்டியும் அதில் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எசென்சியல் ஒரு கிச்சனுக்கு. ஓகேவா,
இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.